ஆமாம் பூமாரி, எதுக்கு அழுதுட்டு இருக்கணும்? நம்ம எப்போவுமே ஹாப்பியாகவே இருக்கணும். எங்கள் அம்மா தான் சொன்னாங்க, இனி நீ அழவே கூடாது, தைரியமாக இருக்கணும்னு சொன்னாங்க. நெட்டவள்ளி, உனக்கு டைரி மில்க் சாக்லேட் பிடிக்கும் இல்ல நெட்டவள்ளி? எனக்கும் ஃபேவரட் சாக்லேட் டைரி மில்க் தான். நம்ம கிளாஸ்ல மோஸ்டா எல்லாருக்குமே டைரி மில்க் சாக்லேட் தான் பிடிக்கும். உனக்கு பம்பா சாக்லேட் தரவே இல்ல, அப்பமா நீ அழவே இல்ல, கோவப்படவே இல்ல. பூமாரி, நம்ம அழுது கோவப்பட்ட ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. நான் வீட்டில் போய் இனி டைரி மில்க் சாக்லேட் அம்மாட்ட வாங்கி கேட்பேன், அவங்க நிறைய வாங்கி தருவாங்க. பம்பா என்ன நெட்டவள்ளி அழுவான்னு பார்த்தா அவ அழவே இல்லை, எவ்வளவு தைரியமா இருக்கா. ஆமா, எனக்கு நெட்டவள்ளியை பார்க்க இப்போ கடுப்பா இருக்கு, எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கா. நானும் அவள் நல்லா அழுவான்னு நினச்சேன், சரியா இருக்கு. ஏன் தான் இப்படி மாறினாலும் எனக்கு என்னவோ நெட்டவள்ளியை கூட டவுட்டாகவே இருக்கு. மோஸ்ட்டாக தனியாகவே பேசிகிட்டு இருக்கா. அவள் ஆவியை கூட ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்காலும் என்னதோ. என்ன அகிலாண்ட இப்படி பயமுறுத்துற? வேற என்ன பம்பா சொல்ல, நீயே பார்த்துருக்கையில பாதி நேரமும் தனியாகவே பேசிகிட்டு இருப்பா. குட்டி சாத்தா, இன்டர்வல் பீரியட், எனக்கு நிறைய டைரி மில்க் வேணும். என்ன? சரி சரி நெட்டவள்ளி, உனக்கு டைரி மில்க் தானே வேணும், உனக்கு நிறைய டைரி மில்க் எல்லாம் என்ன. ஆனால் நான் மேஜிக் பண்ணுறதை இவங்க எல்லாம் பார்க்கவே கூடாது, தனியாக ஒரு பிளேஸுக்கு போகணும். பூமாரி, நெட்டவள்ளிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியுதா? வந்த புதுசுல ஃபுல்லா அழுதுட்டே இருப்பா, இப்போ ஃபுல்லா சிரிச்சிட்டே இருக்கா. ஆமா ஆமா பிங்கி, நிறைய சேஞ்சஸ் தெரியுது. நான் கேட்டேன், அவ சொன்னா எங்க அம்மா தான் சொன்னாங்க எதுக்கு எடுத்தாலும் அழக்கூடாது, ரொம்ப தைரியமா இருக்கணும்னு சொன்னா. நெட்டவள்ளி எப்பவாது தனியாவும் எங்கேயோ போறா. முன்னாடி எல்லாம் உனட்ட கேட்பால, பூமாரி நீ வாரியான்னு கேட்பா. இப்போ கேட்கறதே இல்ல, அவ பாட்டுக்கு தனியா போறா. நம்ம அவளை ஃபாலோ பண்ணி போமா? இதுவும் நல்ல ஐடியா தான், அவளை ஃபாலோ பண்ணி போனா எல்லாமே தெரிஞ்சிடும். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் தான் உங்கள் புதிய தமிழ் மேம். என்ன நீ நான் தான் தமிழ் சப்ஜெக்ட் எடுப்பேன். அகிலாண்டும் பழைய தமிழ் மேமுக்கு என்ன ஆச்சு? நல்லா தானே இருந்தாங்க. உனக்கு தெரியாதா? பூமாரி தான் என்கிட்ட சொன்னா, நெட்டவள்ளி பழைய தமிழ் மேமை வேலையை விட்டே நீக்கிட்டாளா. அப்படியே அகிலாண்டும் அவள் அவ்வளோ பெரிய தைரியசாலி ஆகிட்டாளா? ஆமாம் ஆமாம் பம்பா. ஸ்டூடெண்ட்ஸ், நாளைக்கு சும்மா கிளாஸ் டெஸ்ட் வைப்பேன். என்ன அதுக்குள்ளே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் சொல்லி தரேன், அதையெல்லாம் நோட் பண்ணி வைங்க. நான் இப்போ கொஸ்டினும் ஆன்சரும் சொல்லுவேன், உங்கள் நோட்டில் எங்கே இருக்குன்னு மார்க் பண்ணுங்க. என்ன? கம்பன் இசைத்த கவி எல்லாம் நான் என்று பெருமை பாராட்டியவர் யாருன்னா பாரதியார். கம்பன் இசைத்த கவி எல்லாம் நான் என்று பெருமை பாராட்டியவர் யார்? பாரதியார். மார்க் பண்ணிட்டீங்களா? சுரதா மீது பற்று கொண்டு தன் பெயரை மாற்றியவர் யார்? பாரதிதாசன். சரியா? சுரதா மீது பற்று கொண்டு தன் பெயரை மாற்றியவர் யார்? பாரதிதாசன். கனிச்சாறு என்ற நூலை இயற்றியவர் யார்? பெருஞ்சித்திரனார். சரியா? இவருக்கு இயற்பெயர் துரைமாணிக்கம் அல்லது ராசமாணிக்கம். அடுத்து இவருக்கு சிறப்பு பெயர் என்னன்னா பாவலர் ஏரு. சாய்ஸ்ல எது வேணாலும் இருக்கலாம். சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து போக வேண்டும் என்று கூறியவர் யாருன்னா சச்சிதானந்தன். சரியா? சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து போக வேண்டும் என்று கூறியவர் யாருன்னா சச்சிதானந்தன். சரி, இவ்வளவுதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். எல்லா கொஸ்டினும் பார்த்துட்டு வாங்க. இவ்வளவு கொஸ்டின் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் இம்பார்ட்டன்ட்னு. இதில் யாராவது மிஸ்டேக் போட்டால் -5 மார்க். என்ன? சரி, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். மேம், வேற நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லிட்டாங்க மேம். அப்படி சொல்லி தந்தா நீங்கள் எக்ஸாமுக்கே படிக்க தேவையில்லை, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் தான் படிப்பீங்க. அதனால நான் சொல்லி தர மாட்டேன். நாளைக்கு நல்லா படிச்சுட்டு வாங்க. இந்த மேம் கொஞ்சம் பரவாயில்ல, இல்ல எக்ஸாமுக்கு கொஞ்சமாவது சொல்லி தருவாங்க. அந்த மேம் அப்படியே இல்லை, அந்த மேம் போனதான் ரொம்ப நல்லது. வா குட்டி சாத்தா, என்ன கூட வா. என்ன டைரி மில்க் சாப்பிட ஆசையாக இருக்குது. டைரி மில்க் தான் குட்டி சாத்தா. சரி சரி, நம்ம அப்போ அந்த பிளேஸுக்கு போமா? சரி சரி குட்டி சாத்தா. பிங்கி வா பிங்கி, நெட்டவள்ளி எங்கேயோ போயிட்டு அவளை ஃபாலோ பண்ணி நம்மளும் போவோம். அப்பதான் என்ன நடக்குதுன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நெட்டவள்ளி நான் இவ்வளவு ஹாப்பியா இருக்கியா நமக்கு தெரியும். ஆமா பூமாரி, கண்டிப்பா நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். பிங்கி சத்தம் போடாம அமைதியா நில்லு, அப்பதான் என்ன நடக்குதுன்னு நம்மளால பார்க்க முடியும். குட்டி சாத்தா, எனக்கு டைரி மில்க் வேணும். குட்டி சாத்தா, இப்போ 2 டைரி மில்க் தான். என்ன? பிங்கி, இது என்ன மேஜிக்கா இருக்கு? நெட்டவள்ளி ஏதோ ஆவிக கூட தொடர்பு வச்சிருக்கான்னு நினைச்சு அவள்கிட்ட கேட்கலாம். இப்பவே கேட்காண்டா, கிளாஸுக்குள்ளாடி வருவாள்ல, அப்ப நம்ம கேட்கலாம். ஆனா இப்பவே கேட்டாதான் நல்லா இருக்கும்ல பிங்கி, அல்லது கிளாஸுக்குள்ளாடி வந்து ஏதாவது மாட்டிடுவா. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ குட்டி சாத்தா. மக்களே, இந்த எபிசோடோட கன்க்ளூஷனை நாளை பார்க்கலாம் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப்